ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான தோசை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். இதுக்கு நல்லா 1 கப் அளவு பாசி பயிரை நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் அரை உப்பாக தான் சேர்த்திருக்கேன் நான் இப்போ அடுத்து கேரட்டு, பன்னீர் திருவி வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு குடமிளகா நறுக்கி போட்டு ஒரு வெங்காயமும் நறுக்கி அதுலேயும் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் நான் மாவில் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அது உங்கள் விருப்பம் தான். நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்றதுனால சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக தோசை வார்த்துட்டு அது மேலே இந்த பன்னீர் மிக்ஸை போட்டு தோசை சுட்டு எடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.